ஒரு ஊர்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 5 பேர் வேலை செய்றாங்க. அதுல சமையல்காரங்க இருக்காங்க, வீட்டு வேலை செய்றவங்களும் இருக்காங்க. ஆனா, இவங்க 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அவங்க முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இவன் விட நெறைய நல்லா க்ளோஸ் ஆகணும், அந்த மாரி தான் யோசிச்சுருவாங்க. இதுல வந்து ஒருத்தர் மட்டும் சீனியர். ஓகே. ஆனா, இங்க 5 பேருக்கு இருக்கிற ஒரு காமன் கேரக்டர் என்னன்னா, 5 பேருமே ஒரு இன்னோசென்ட் முட்டாள். ஓகே. இவங்க 5 பேருமே வந்து அ எப்பவுமே ஆல்வேஸ் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. எது முதலாளி கிட்ட போய் இவன் தான் வந்து எல்லாத்தையும் செய்ற மாரி காமிக்கணும். இவன் தான் ஒரு நல்லவன் மாரி காமிக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்னன்னா, ஒரு நாள் வந்து முதலாளியோட பர்த்டே வரும். இட்ஸ் a ஸ்பெஷல் பர்த்டே ஆக்சுவலா. அந்த ஸ்பெஷல் பர்த்டேக்கு முதலாளிக்காக ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைப்பாங்க. அது என்னன்னா, அது என்ன செய்யலாம்னு சொல்லி 5 பேருமே யோசிச்சுருவாங்க. ஓகே. இந்த 5 பேருமே யோசிக்கிறதுல ஒருத்தர் சீனியர்ன்னு சொன்னேன்ல, அந்த சீனியர் வந்து ஏதாவது நான்வெஜ் சமைக்கலாமோ யோசிச்சுருவாரு. இன்னொருத்தர் இன்னொன்னு யோசிச்சுருவாங்க. இவங்க 5 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு முதலாளியோட பிறந்த நாள் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி. ஸோ, இதில் வந்து எல்லாரோட இன்டென்ஷன் எப்படின்னா, நல்லா செஞ்சுட்டு முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஆனால், இவன் சொன்னது செஞ்சால் இவனுக்கு நல்ல பேர் வரும்னு ஒருத்தன் நினைப்பேன். செகண்ட் பர்சன் செய்கிறது பண்ணால் அவன் நல்ல பேர் வாங்குவான்றது வந்து மற்றவங்களும் நினைப்பாங்க. அந்த விஷயத்தில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீனியர் என்ன சொல்லுவார், முதலாளிக்கு வந்து சிக்கன் நல்லா பிடிக்கும், நான் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் கொண்டு வந்து நல்லா சிக்கன் சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதே செகண்ட் பர்சன் வந்து இல்லை வெஜ்ஜிலவே ஏதாவது நல்லது செய்யலாம், என்ன செய்யலாம், முதலாளிக்கு வந்து பெருங்காய சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் பெருங்காய சாம்பார் செய்யலாம்னு நினைப்பாரு. இன்னொருத்தன் வந்து முதலாளிக்கு வந்து பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும், மட்டன் பிரியாணி செய்வோம்னு சொல்லி நினைப்பேன். 4வது பர்சன் வந்து இல்லை ஏதாவது வந்து ஃபாரின் டிஷ்ஷு ட்ரை பண்ணலாம், மெக்சிகன் டிஷ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒருத்தன் நினைப்பேன். இந்த மாதிரி 5 பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருவாங்க. இதில் சண்டை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் வந்து சிக்கன் லெக் பீஸு கறின்னு சொல்லி நினைப்பாரு. நான் சிக்கன் லெக் பீஸ் கறி செய்வான்னு சொன்னதில் ஒரு ஆல்ரெடி முதலாளிக்கு வந்து டைஜஷன் இஷ்யூ இருக்குது, நீ ஏன் சிக்கன் செய்கிற அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நினைப்பேன். ஆல்ரெடி அவருக்கு வந்து உடம்பு சூடாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, அதனால நீ வந்து சிக்கன் வேணான்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி வெஜ்ஜு சாம்பார் பண்ணுவாங்க. சாம்பார் எப்படிங்க ஸ்பெஷலாகும், சாம்பார் டெய்லி முதலாளி சாப்பிட்றது தானே, அப்போ எப்படி அது ஸ்பெஷலாகும், இல்லை அது வேணான்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்லுவான். 3வது பர்சன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி மட்டன் பிரியாணின்றல அவன் மட்டன் பிரியாணின்றான். அதுக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் இன்னைக்கெல்லாம் மட்டன் பிரியாணியில் பீஃப் கலந்துறாங்க, முதலாளி வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ பீஃப் இருக்கா மட்டனான்றது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, அதனால மட்டன் வேணான்றான். 4வது பர்சன் ஃபாரின் டிஷ்னா அதுக்கெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எங்கே போவேன், உன்னால் தெரியுமா, தெரிஞ்சது நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலாம், முதலாளி திட்டுவார், டேஸ்ட்டு சரியில்லைன்னா நம்ம வெரைட்டியாக ட்ரை பண்ணி அது சொதப்பி எதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த குழப்பத்தில் 5வது பையன் என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் அறிவாளியான்னு ஃபீல் பண்ணுவான். எப்பவுமே அவன் வந்து இவங்களுக்கு ஐடியா சொல்லுவான். யாரை ஒருத்தர் முதலாளி கால் பண்ணி என்ன செய்யணுமோ அவரையே கேட்கலாம், அவருக்கு என்ன பிடிக்குமோ அவரே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து இப்போ திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா யார் முதலாளிக்கு ஃபோன் பண்ணணும், ஏன்னா அவர் வந்து பெரிய விஷயமா போயிருக்காரு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக வெளியே போயிருக்காரு. இப்போ வந்து யார் ஃபோன் பண்ணாலும் அவர் திட்டுவாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எவனோ ஒருத்தனை கோத்தி விடணும். அதுக்கு வந்து ஒரு பர்சன் என்ன சொல்லுவான், நீ செய்ப்பா, நீ வந்து முதலாளிகிட்ட காலையிலவே நல்ல பேர் வாங்கிட்ட, டீ நல்லா போட்டான்னு சொல்லி, அதனால் நீ செஞ்சால் வந்து முதலாளி வந்து சந்தோஷப்படுவார், கோவப்பட மாட்டாருன்னு. இன்னொருத்தன் செகண்ட் பர்சன் கிட்ட என்ன சொல்லுவான், நீ தான் வந்து பல வருஷமாக இங்கே இருக்க, நீ தான் முதலாளிக்கு ரொம்ப வருஷமாக பழகும், அதனால நீ செய்ப்பான்னு. 3வது பர்சன் என்னன்னா, நேற்று நைட்டு நீ செஞ்ச சாம்பார் நல்லா இருக்குன்னு முதலாளி சொன்னார், அதனால உனக்கும் நல்ல பேர் இருக்குது, அதனால நீ செய்ப்பான்னுவாங்க.
4வது பர்சன் உங்ககிட்ட தான் நல்ல ஃபோன் இருக்குது, உன் ஃபோனில் வந்து பேசினா பேச்சு நல்லா கேட்கும், அதனால ஒன்றும் சொல்ல மாட்டார், எங்கள் ஃபோன் எல்லாம் சரியாக இல்லை, அதனால நீ செய்ப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 பேருமே திருப்பி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து மற்ற 4 பேர் சேர்ந்து ஒரு சீனியர்னு சொன்னல, அவரை பொறுமையாக இது பண்ணி அவனை கோத்து விட்டுருவாங்க. நீ கால் பண்ணுன, நீ தான் பல வருஷமாக இருக்கிற முதலாளிக்கு, நீங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் முதலாளிக்கிட்ட இருப்பீங்க, அவருக்கு என்ன பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும், ஸோ கொஞ்சம் நீங்களே போய் பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவாங்க. சரி, அவரும் வந்து நம்ம எல்லாருமே வந்து பெருசாக நினைக்கிறாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோம், முதலாளிக்கு நம்ம தான் எல்லாமேன்னு சொல்லி இவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் போடுவான். ஃபோன் எடுத்து பேசுவான். ஐயா உடனே முதலாளி வந்து, என்னடா முட்டாளு, ஏன் கால் பண்ண, நான் வேலையை வந்திருக்கேன் தெரியாத உனக்கு? ஐயா அது இல்லையா, இன்னைக்கு என்ன நான் செத்தனே? இல்லையா நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போனா என்ன பிறந்துட்டேன், பிறந்த நாள் தான், என்ன பிரச்சனை? இல்லையா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துடலான்னு. என்ன சமைக்கணும்? மனுஷக்கறி செய்கிற, வெயிடா ஃபோனு அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருவேன். இப்போ வந்து இவனுக்கு ஆரம்பிச்சிடும் தாட்டு, மனுஷக்கறியா, அதுக்கு நான் எங்கே போகிறது? இப்போது சிக்கனு கறினா சிக்கன் கடையில் கிடைக்கும், மட்டன் கறினா மஸ்தான் கடையில் கிடைக்கும், ஃபிஷ்ஷு கறியோ பிராணு கறியோ இது ஏதாவது வேணும்னா நம்ம ஜெரோமோட கடையில் கிடைக்கும். இப்போ மனுஷ கறி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டே இருப்பான். மற்ற 4 பேர் வந்துட்டு என்ன சொல்லுங்கண்ணா, என்ன சொன்னார்ண்ணா முதலாளி, சொல்லுங்கண்ணான்னு இவன் உடனே யோசிச்சுக்குவான், நமக்கு எங்கன்றதே தெரியாது, இவங்க கிட்ட சொன்னால் இவங்களுக்கு தெரியுமோ அது எங்கேருந்து கொண்டு வருது அந்த மனுஷக்கரு, அப்போ இவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களோ செஞ்சுட்டு அன்ற மைண்ட் செட்டில் இவன் சொல்ல மாட்டான். சொல்லாமல் தேடிட்டே இருப்பேன், யோசிச்சுட்டே இருப்பேன், அங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், அந்த பக்கம் பக்கத்து ரூம் போவேன். ஆனால் இவங்க 4 பேர் இவங்க பின்னாடியே போயிட்டு அண்ணன் சொல்லுங்கண்ணான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இவன் குழப்பத்தில், ஏய் என்னடா நீங்கள் என்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியலடா, அவர் ஏதோ சொன்னார் ஆனால் எனக்கு தெரியலடான்றாரு. அப்போ இவங்க 4 பேர், நான் தெரியலண்ணா எப்படின்னா, முதலாளி திட்டுவார்ண்ணா, அவர் சொன்னது ஏதோ சொல்லுங்கண்ணா. இல்லைடா அதை என்னால் சொல்ல முடியல, எனக்கு தெரியலடான்றான். தெரியலையா, எப்படிப்பா, சொல்லுங்கண்ணான்னு அவனை கொஞ்சமாக கோத்து விட்டுட்டு திருப்பி நல்லா இது பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் டார்ச்சர் தாங்க முடியாமல் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவார், இல்லைடா அது ஏதோ மாவோட ஆரம்பிக்கும், ஆனால் உடனே மீன் கறியான்னுவாங்க. மீன் கறி இல்லைடா, அது எனக்கு தெரியும்ல, மீன் கறி கேட்கல, அப்போ மட்டன் கறியா ஆனால் இன்னொருத்தர் கேட்பான், இல்லைடா மட்டன் கறி கூட எனக்கு தெரியும்ல, நான் கொண்டு வந்துடுவேன். அது இல்லைடா வேற ஏதோ சொன்னார்ரா. இல்லைண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்கள் ஏதோ சொல்ல மாட்டேங்கிறீங்கண்ணா, எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் நல்ல பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கண்ணா, நான் ப்ளீஸ்ண்ணா சொல்லுங்கண்ணான்னு சொல்லி கேட்பான். ஆனால் இவன் என்ன வச்சுருவான்னா, இவ்வளோ நேரம் தேடினாலும் நமக்கு கிடைக்கல, நமக்கு எதுவுமே தெரியல, இப்போ நம்ம செய்யலைன்னா ஒரு திட்டு வரும், ஏன்னா செய்ய முடியாது, அது எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாது, அவர் முதலாளி எங்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, அதனால் இவங்களுக்கு சொன்னால் இவங்க எங்கேயாவது கொண்டு வந்துடுவாங்களோ, கொண்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சு நான் தான் போய் முதலாளிகிட்ட கொடுத்து நான் நல்ல பேர் வாங்கலாம் அன்னு யோசிச்சுட்டு உடனே இவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, இல்லைடா மனுஷக்கறி கேட்டார்றா. மனுஷக்கறியா, அதே எங்க நான் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி மற்ற 4 பேரும் யோசிச்சுடுவாங்க. இப்போது மனுஷக்கறின்னா எந்த கடையிலுமே கிடைக்காது, எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கடை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்ன 5வது பர்சன் இருப்பார்ல அறிவாளி பையன் அவன் சொல்லுவான். அப்போ அதுதாண்டா எனக்கும் புரியல, இன்னும் முதல்ல மனுஷக்கறினா என்னடா அப்படின்னு சொல்லி முதல் பர்சன் கேட்பாங்க. அப்போது இவங்க சொல்லுவாங்க, மனுஷக்கறினா மனுஷனை சமைக்க சொன்னார்னா மனுஷனை சமைக்கிறதா, அது எப்படிரா, அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேட்பார் முதல் பர்சன். அது 2வது பர்சன் என்ன சொல்லுவாங்க,
ஆமாண்ணா, முதலாளிக்கு வந்து எது என்னைக்கு சாப்பிடணும்னு தோணுமோ அது சாப்பிடுவார்ல. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்களா, ஒரு மயில் வந்து சாப்பிடணும்னு தோணிடுச்சு அவருக்கு. உடனே வந்து ஆ, யாருக்கோ சொல்லிட்டாரு. அவங்க மயில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சமைச்சு சாப்பிட்றாரு. இன்னொரு நாள் பார்த்தீங்களா, ஆ, க அது என்னது? அதோட பேரு. ஆமா, பாம்ப கூட சாப்பிட்டுருக்காரு. பேங்காக்கு போய் பாம்பு சாப்பிட்டேன்னு சொன்னார் நான் முதலாளி. அன்னைக்கு பாம்பு சாப்பிடணும்னு அவருக்கு தோணிச்சு. அதனால பாம்பு கூட சாப்பிட்டாரு. இன்னைக்கு வந்து மனுஷனை சாப்பிடணும்னு தோணிச்சு அவருக்கு. ஸோ இப்போ மனுஷனை தான் சாப்பிடணும்ல. அப்போ மனுஷன் கறி தான் செய்யணும். அப்போ இவர் அப்போ மனுஷனை எங்க வந்துடா கொண்டு வருது? செத்த மனுஷன் எங்க கிடைக்கும்னு சொல்லி கேட்பாரு. அப்போ இன்னொரு பர்சன் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஒரு பர்சனை அப்போ நம்ம வந்து மார்ச்லேருந்து கொண்டு வந்துடலாம், மார்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாமோ அப்படின்னு கேட்பான். மார்ச் விழோவா? அப்போ மூணாவது பர்சன் என்ன சொல்லுவான், இல்லைடா, மார்ச் விழோ வந்து அவன் எப்படி செத்துருக்கானே நமக்கு தெரியாது. அந்த பணத்தை எத்தனை வருஷமா அங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியாது ஃப்ரிட்ஜில். எப்படிடா நம்ம இப்போ முதலாளி கொடுக்குறது? அவர் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றவர். அவருக்கு எப்படிடா எப்போ செத்த ஒரு மார்ச்லேயே இருக்கிற பணத்தை கொண்டு வந்து சமைக்கிறது? வேணாடா, மார்ச்சில் ஈவன் அவன் ஏதாவது விஷம் கொடுத்து செத்துருந்தேன், முதலாளிக்கு அந்த விஷம் உள்ள போய் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேணாடா, மார்ச்சில் வந்து வேணான்றோம். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், அப்போ நம்ம வந்து சுடுகாடில் போய் கொண்டு வந்துடலாமோ ஏதாவது பணத்தை அனுவான். சுடுகாடில் போனாலும் உள்ள பரி பண்ண பாடி அது அதில் வந்து ஒன்றுமே இருக்காதுடா, எறும்பு மட்டும்தான் இருக்கும். அது எப்படி சாப்பிடுவாரு? அது எப்படி சாப்பிட முடியும்? கஷ்டம்டான்னு. அப்போ மூணாவது பர்சன் என்ன சொல்லுவான், அப்போ ரோட்டில் போய் தேடுவோம், எவனோ அது செத்து இருப்பான்ல, அந்த செத்த பணத்தை வந்து நம்ம திருட்டி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மூணாவது பர்சன் சொல்லுவான். அப்போ இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், அப்போ நம்மளை வந்து அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க, அப்போ நம்ம தான் வந்து முதலாளிக்கு கறி ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம்ல, இது சூப்பராக இருக்கு. ஆமாம், அப்படி போட்டு தரலாம்னு நம்ம கறி செஞ்சிடலாமே, இந்த ஐடியா சூப்பராக இருக்கு. அப்போ நமக்குள்ளாவே யாரோ ஒருத்தர் செத்த முதலாளிக்கு வந்து நம்ம மனுஷன் கறி சமைச்சு கொடுத்துக்கலாம்ல. ஆனால் அந்த 5வது அறிவாளி பையன் சொல்லுவான், ஆமாண்டா, கரெக்டு தான். அப்போ யார் சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருவாங்க. அதில் வந்து ஒருத்தன் சொல்லுவான், நீ தானா முதலாளிக்கு ரொம்ப நல்ல பையன், செல்லக்குட்டி, அப்போ நீ சாகுன்னு சொல்லி 2வது பர்சனுக்கு கிட்ட சொல்லுவாங்க. மூணாவது பர்சனுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ கொடுத்த டீ நல்லா இருக்கு, காஃபி நல்லா இருக்குன்னு எப்பவுமே உன்னை தானே புகழுவாங்க முதலாளி. அப்போ நீ போய் நீயே சாகு, நீ தான் முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். இன்னொரு பர்சன் என்ன சொல்லுவாங்க, காலையில் முதலாளி வெளியே போகும்போது உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனாரு, நான் நல்லா சாப்பிட்டு உட்காரங்கடா, நல்லா சாப்பிடுங்கடா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு. அப்போ நீ தானே முதலாளிக்கு ரொம்ப க்ளோஸு, அப்போ நீ தான் பண்ணணும் சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து, ஆனால் நீங்கள் தான் பல வருஷமாக இருக்கிறீங்க, முதலாளிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், நீங்கள் உங்களுக்காக முதலாளி நிறைய செஞ்சுருப்பாரு, அப்போ நீங்கள் தான் முதலாளிக்கு வந்து கரியானா நல்லா இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பர்சன் வந்து இவர் வந்து, இல்லைடா, நான் எப்படிடா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது உடம்புக்குள்ள, முதலாளி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை கூத்து விட்டுருவாங்க. அவர் வந்து, சரிடா, நடந்துச்சு, இப்போ முதலாளி அங்கே சாப்பிடணும், அவ்வளோதானே. சரி, முதலாளிக்கு வந்து நான் பிடிக்கும்னா அதை விட எனக்கு பெருசாக எதுவுமே இல்லைடா, அவர் என்னை சாப்பிட்டு நான் என்ன நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு என் பற்றி நல்லதாக நினச்சா எனக்கு போதும்டா, சரிடா என்னை கொண்டுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே மற்ற 4 பேருமே வந்து ஸ்டன் ஆகிடுவாங்க. எப்படிடா இப்படி ஒத்துக்கிட்டார் இவருன்னு சொல்லி. ஆமாடா செல்லம், நீங்கள் சொன்னது ரைட்டு தான், முதலாளிக்கு நான் தான் பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து அவர் கூட தான் இருக்கேன், 10 வயசில் அவர் கூட வந்திருக்கேன்,
இத்தனை வருஷமா வந்து நான் 40-50 வருஷமா நான் அவர் கூட தான் இருக்கேன். அவர் அவர் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் தான் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. இதுவுமே வந்து இ வாழ்ந்தா என்ன, வாழலான்னு என்ன? அவருக்காக ஒரு நல்ல கறி ஆனாலும் அவர் சந்தோஷப்பட்டாருன்னா எனக்கு போதும்ல. இத்தனை வருஷமா இருந்தாலும் அவர் என்றைக்குமே என்னை பெருமையாக பேசினதே இல்லைடா. இப்போ நான் செத்து அவருக்கு ஒரு கறியானா என்னை நல்லா ஐயோ என் பற்றி நல்லா நினைப்பார்ல. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, ஐயா என்னை அவ்வளோ பாராட்டினாரு இவ்வளோ பாராட்டினாருன்னு. ஆனால் ஒன்றுமே இல்லைடா. எப்பவுமே வந்து ரெண்டாம் முண்டை எப்படிடா வாழ்கிற நீ, மனுஷனாடா நீ, இந்த மாதிரி தான் திட்டுவார். ஆனால் நான் மாற்றி சொல்லுவேன் உங்ககிட்ட. ஏன்னா மான பிரச்சனைல சின்ன பசங்க உங்ககிட்ட வந்து உண்மை சொன்னால் நீங்களே என்ன கம்மியாக பார்க்க மாட்டீங்களா? அதனால தான் சொன்னேன். இப்பாவது ஐயாவுக்கு நான் பிடிச்சா நல்லா இருக்கும்டா, சந்தோஷம்டா. எனக்கு நான் செத்ததுக்கப்புறம் மேலேருந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவேன்டா. நீங்களே என்ன கொண்டுங்கடா, என்னால் முடியாது சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து யோசிச்சுருவாங்க, இல்லை இல்லை இத்தனை வருஷமாக அவர் கூட வந்து அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம், இவங்க கூட இருந்த ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால் நான் கொலை பண்ண முடியாதுன்னு வரும். உடனே இவர் வந்து இல்லை ஒவ்வொருத்தர் கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்பாரு, இல்லைடா நீங்களே என்ன பண்ணுங்கடா, ப்ளீஸ்டான்னு சொல்லி அவர் உட்காந்துருவார். இவங்க 4 பேருமே இல்லை நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் அவர் மேலே உட்காந்து கத்தி எடுத்து நெஞ்சில் அப்படியே குத்து கொலை பண்ணிடுவார். ஒரு தடவை இல்லை 2-3 தடவை அப்படியே குத்தி கோபத்தில் பாதலை அப்படியே வந்து சோகத்தில் அப்படியே குத்தி கொலை பண்ணுவோம். உடனே வந்து ஃபோன் ரிங் ஆகிடும். ரிங் ஆன உடனே ஒருத்தன் ஃபோன் எடுத்த உடனே முதலாளி, ஏண்டா முட்டாள் என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே வேலை விஷயமா வந்திருக்கேன், நான் சாப்பிட்றேன் இப்போது, சரியா? நான் நைட்டு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் ஏதாவது நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து இல்லையா நீங்கள் மனுஷக்கரைன்னு சொன்னீங்க. மனுஷக்கரைன்னு சொன்னால் மனுஷனை வந்துடா கொண்டு வருவீங்க. நான் ஏதோ வேலையில் இருந்துட்டு சும்மா சொன்னால் நீங்கள் வேற போங்கடா, வெயிடா முட்டா பசங்க, ஃபோன் வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிருவார். இது கதை.